ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துடாங்க, கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சந்தோஷமாக இருக்கீங்களா? இல்லை துக்கமாக இருக்கீங்களா? விசாரமாக இருக்கீங்களா? இல்லை டென்ஷனாக இருக்கீங்களா? இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கா? எதுவானாலும் சரி, கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுருங்க. சரியா? ஒரு ரூம்குள்ளே போய் ஆண்டு சொல்ல அழுதுருங்க. உங்கள் பாரமெல்லாம் குறைஞ்சிரும். இயற்கைக்கு அப்பாரோட சமானத்தை தருவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெருக்கம், மல்டிப்ளிகேஷன். நம்முடைய தேவனாய கர்த்தர் உபாகம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெரும்படிக்கு உன் தேவனாய கர்த்தர் தாம் சொன்னபடி உன்னை ஆசைப்பார். ஸோ அவர் காட் இஸ் a God of multiplication. அவர் சிருஷ்டிப்பை பாருங்கள், எல்லாமே ஜோடி ஜோடியாக அப்படியே குட்டி மேலே குட்டி போட்டு இனப்பெருக்கம் பண்ணி பெரிய கூட்டமாக மாறியது இல்லையா? அதே மாதிரி ஆபிரகாம் ஒத்தையாக இருக்கும்போது ஆண்டவனை அழைச்சி இன்றைக்கி அவர் பெரிய ஜாதி ஆகிட்டான். அவன்கிட்ட வந்து யூதர் மட்டும் இல்லை, யூதர் அல்லாதவர்களும் தோண்டி விட்டார். ஸோ ஏசப்பா உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், விதை விதைக்கிற 30, 60, 100, ஒரு விதை 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் தரணும்னு சொல்கிறார். ஸோ கர்த்தருடைய சித்தம் நீங்கள் எல்லாவற்றிலும் பெருக வேண்டும். எல்லாவற்றிலும்னா முதல்ல குணங்களில் நீங்கள் பெருகும். உங்களுடைய குணங்கள் நாளுக்கு நாள் உயர்வான திசையை நோக்கி போகணும். அதுக்காக தான் இயேசுவா மரித்தார். 2வது, உங்களுடைய வியாபாரம், இல்லை உங்களுக்கு குழந்தை இல்லாமல் நீங்கள் அழலாம், இல்லை வேறு விதங்களை கஷ்டப்படலாம், பண கஷ்டம், இப்படி பல விதங்களை நீங்கள் இருந்த நிலையிலே இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துடாங்க, கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். இந்த நெருக்கங்களின் மத்தியில் அவர் பெருக செய்வார். யாத்திரா 1:12 பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தியர் கடுமையான வேறினால் டாஸ்மாஸ்கை வச்சு பயங்கர கொடுமைப்படுத்தினாங்க. கொடுமைக்கு மேலே கொடுமையை அவங்க அனுபவிச்சாங்க. ஆனால் வேறு என்ன சொல்லுது? அவர் நாளுக்கு நாள் பெருகினார்கள். 70 பேராக எகிப்து நாட்டுக்கு போன இஸ்ரேலர் மோசேகிட்ட வரும்போது 22 லட்சமாக மாறிட்டு. அதுபோல் தான் இன்றைக்கு ஒரு கடன் பாரத்தினால, பிள்ளையற்ற இல்லைன்னா எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னால, இல்லை வேறு எந்த விதத்துலையும் நீங்கள் முடங்கி கிடக்கிறீங்களோ அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை பெருக செய்வார். சந்தேகமே இல்லை, அவர் பெருக்கத்தின் ஆண்டவர். முதலாவது உங்களுக்கு சுகம் பெருகணும். சுகவீனத்தை விட உங்கள் சுகம் அதிகமாகும். அதை தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். ஜீவனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் எனக்கு அறிவித்தேன்னு சொல்கிறார் எரேமியா 33:6. ஸோ நீங்கள் எல்லா விதத்துலையும் சுகமாக இருக்கணும், கடனற்றவர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கணும். உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதில் காரியங்கள் வாய்க்கணும். 2 சாமுவேல் 5:10 கர்த்தர் தாவீதோடு இருந்தார், ஆகையினால அவன் வர வர பெருகினான். ஸோ அருமையான தெய்வ ஜனமே, கொஞ்சமாக இருக்கலாம், அல்லது குழந்தை பிறக்கான் டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சங்கீதம் 128 கடைசியில், நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளையை காண்பீர்கள். அது ஒரு நாள் மறந்துடாதீங்க. என்னுடைய வாழ்வில் ஏசப்பா எனக்கு 2 பிள்ளை தான் கொடுத்தார். ஆனால் எனக்கு பெருக்க ரொம்ப பிடிக்கும். எதுனாலும் சரி, படிப்பு இந்த சப்ஜெக்ட் தான் நீ படிக்கணும் அப்படின்னா நான் அடிஷ்னலாக நிறைய சப்ஜெக்ட் லைப்ரரியில் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். அதே போல் நான் ஒரு சாதாரண சம்பளத்துலேருந்து எவ்வளோ 1000 வேணாலும் நான் சம்பாதிக்க முடியும், பெருகணும் அப்படின்னு நினைப்பேன். கடனற்ற வாழ்க்கையை நினைப்பேன். ஸோ இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்ன விஷயத்தில் பெருக்க வேணும்? கடன் அடைகிற அளவுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகணுமா? இல்லை குழந்தைன்ட்டு தவிக்கிறீங்களா? நம்முடைய வாரிசு போயிட்டுன்னு ஆள்றீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு குழந்தையை தருவார். there's no doubt about that. 22 வருஷம் குழந்தை இல்லை,
அவர்களுக்கே நம்ம மீட்டிங் ஜாம் பண்ணி 3 குழந்தைகள் இருக்காங்க. 58 வயசாச்சு. ஒரு டாக்டருடைய ஒய்ஃபு, குழந்தையே இல்லை. நான் துபாய் போனப்போ வந்திருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னு தெரியல, ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இந்த அம்மாவுக்கு 58 வயசே குழந்தை இல்லை அப்படின்னு. இவங்க குழந்தை தாருங்க, சாரி இவங்களுக்கு குழந்தை தாருங்கன்னு. உடனே இந்த அம்மா சரின்னு சிரித்தாங்க. நான் 58 வயசாச்சு, எனக்கு இப்படி குழந்தை பிறகு. ஆனால் ஒரு நாள் அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு டீச்சர். ஸோ இந்த சீசார் இல்லையா, மேலே ஏறி போய் கிளம்புவோம். அதில் பிள்ளைகளை முதல்ல விட்டு அதுக்கு பின்னாடி இவங்களும் பாதுகாப்பு போகிறாங்க. பாதுகாப்பாக போகும்போது கீழே ஒரு தட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தட்டில் அவங்களுக்கு என்னமோ படுற மாதிரி இருக்குது. தட்டு இங்கே படுது, ஆனால் இங்கே ஏதோ உருவாகிற மாதிரி இருக்குது. போய் டாக்டர்கிட்ட காமிச்சா, யூ ஆர் ஆல்ரெடி 2 months அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா என்கிட்ட சிரித்து பேசி, எப்படி அங்கிள் சாத்தியம், எப்படி எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கு கர்த்தர் உலக பிரகாரமாக உங்களை பெருக செய்வார். சரியா? மார்க்கு 270 எடுத்துருப்பீங்க, ஏன் 199 200 இருக்கக்கூடாது? அவர் உதவி செய்வார். உதவி நாடுங்க. 2வது பெருக்கம் ஆவிக்குரிய பெருக்கம். சீஷர்கள் பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள அபிஷேகத்தை நிறைத்தார். ஒரு சின்ன ஒரு காரியம் ஜெபம் பண்ணாங்க, அபிஷேகத்துக்கு பிற்பாடு நடந்துச்சு. அந்த சீஷர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நாடுகளையும் போய் இயேசுவை அறிவித்தாங்க. அவங்களுடைய கரத்தின் கிரையில் அற்புதங்கள் பெருக ஆரம்பிச்சிட்டு. ஸோ நீங்களும் அந்த அபிஷேகத்தை கேளுங்க. ஊழியங்கள் வளரும், சபைகள் வளரும். கடைசியாக பெருக்கிறது இன்னொரு காரணம், ஆண்டவருக்குன்னு சொல்லி நீங்கள் காணிக்கை எடுத்து வைக்கும்போது உங்களுடைய காணிக்கை தசம் பெருகும். ஸோ ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து கர்த்தருக்கு உங்களுக்கு உண்டான காணிக்கைகளையும் வருமானத்தையும் கொடுக்கும்போது நீங்கள் சீனமடைய மாட்டீங்க, பெருகுவீங்க. அன்பின் கர்த்தாவே, அருமையான உடைய ஜனத்தை கண்ணோக்கி பாரு. தகப்பனை எத்தனையோ வீடுகளில் பெருக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார். அநேக வீடுகளில் பெருக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார். இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்கப்பா. அவங்களுக்கு ஒரு வீட்டை தாரும். படிப்பில் நான் என்ன படித்தாலும் மந்தமாக தான் இருக்கேன். எங்கள் பிள்ளைங்களை மூளையை தொட்டு சரியாக்கி 100 out of 100 எடுக்க செய்யும். குழந்தைகளே இல்லை, எங்கள் வரிசையாக எல்லா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கு குழந்தை இல்லை, தவிக்கிற அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்து இப்போவுமே அவங்க கர்ப்பம் அடையும் அடைக்க செய்யும். அவனுடைய வியாபாரம் செழிக்க செய்யும். கடைசியாக உங்களுடைய ஊழியமும் செழிக்க செய்யும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட விதை 30, 60, 100 பலன் தெரிஞ்சது. அது மாதிரி இன்றைக்கு யார் யார் முழு மனசோடு உண்மையோடு ஊழியம் பண்ணுறாங்களோ அவருடைய ஊழியம் வளர்ந்து பெருகச்சு. நெருக்கங்களின் மத்தியிலும் பெருகச்சு, ஆபத்தில் மத்தியிலும் பெருகச்சு, இயலாமையின் மத்தியிலும் பெருக செய்யும், முடியாமைங்க ஸ்டேஜிலும் பெருகச்சு. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.